வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மிக ஆபத்தான 5 பிரெடேட்டர்ஸ். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் மிஸ் ஆகக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டிரானோசோரஸ் ரெக்ஸ், சுருக்கமாக T-Rex என்று கூறலாம், உலகின் மிகப்பெரிய மற்றும் பயங்கரமான மிருகங்களில் ஒன்று. இது கிரீட்டேஷியஸ் பெரியான ஒரு தீவிரமான டைனோசர் ஆகும். காலம் இறுதியில் உள்ள ஒரு தீவிரமான டைனோசர் ஆகும். T-Rex சுமார் 6.8 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தது. இதன் காலம் பூமியில் டைனோசர்களின் இனம் முடிவுக்கு வந்த காலகட்டமாகும். 12 மீட்டர் நீளம், சுமார் 8000 கிலோ எடைத்தலை மட்டும், சுமார் 1.5 மீட்டர் நீளம் கால்கள், மிக வலுவானவை, அதனால் வேகமாக ஓட முடியும். குறுகிய தூரத்தில் 30 கிலோமீட்டர் வரை ஓட முடியும். T-Rex ஒரு மிக வலுவான தாடையை கொண்டது. இதன் பற்கள் 6 to 12 அங்குலம் வரை இருந்தன. ஒரே கடியால் 8000 பவுண்டுகள் வரை அழுத்தம் கொடுக்க முடியும். இது ஒரு கார் அழியும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இதன் கூர்மையான மோப்ப சக்தியால் தூரத்திலேயே இரையை உணர முடிந்தது. T-Rex ஒரு தீவிர சிங்கம் போன்று வேட்டையாடி உணவு தேடியது. T-Rex ஒரு சிறப்பான வேட்டைக்கார உயிரினம் மற்றும் இறந்த உடலை தேடி தின்னும் குணம் வாய்ந்து எனும் விவாதம் இன்னும் தொடர்கிறது. இது பிற பெரிய டைனோசர்களை வேட்டையாடி உண்ணதற்கான பல ஆதாரங்கள் உள்ளன. இதன் மூளை அளவாக வளர்ந்திருந்ததால் இது புத்திசாலி வேட்டைக்காரனாக இருந்திருக்கலாம். நல்ல தோல் பார்வை, பினாக்குலர் விஷன் இருந்ததால் இரவை தெளிவாக பார்க்க முடிந்தது. குழுவாக வேட்டையாடியது என்ற கருத்து சில ஆய்வாளர்களால் முன்வைக்கப்பட்டது. T-Rex மிகவும் சத்தமாக கரையக்கூடியது. இதன் ஒலியை கேட்டால் மைல்களுக்குள் உள்ள உயிரினங்கள் பயந்து ஓடிவிடும். ஜுராசிக் பார்க் படத்தில் T-Rex-இன் கர்ச்சனை பல்வேறு விலங்குகளின் ஒலிகளை சேர்த்து உருவாக்கப்பட்டது. மற்ற பெரிய டைனோசர்களுடன் மோதிக்கொண்டு வெற்றி பெறும் திறன் கொண்டது. இதன் பல், தாடை மற்றும் வலுவான உடல் காரணமாக இது ஒரு சாதிக்க முடியாத பயங்கர மிருகமாக இருந்தது. அதன் பின் கால்கள் மிகவும் வலுவானவை, அதனால் இது நேராக நிற்க முடியும். கண்ணுக்கு பின்னால் அமைந்த மூளை வேட்டையாடும் போது சிறப்பாக செயல்பட உதவியது. சிறிய முன் கைகள் இருந்தாலும் அவை பெரிய இரைகளை பிடிக்க உதவியிருக்கலாம். T-Rex ஒரு அதிக வலிமை கொண்ட வேட்டைக்காரன், புத்திசாலி, பயங்கர டைனோசராக இருந்தது. அதன் வேகமான இயக்கம், சக்தி வாய்ந்த தாடை மற்றும் பெரும் உடல் அமைப்பு இதை மற்ற அனைத்து டைனோசர்களிலும் சிறப்பானதாக மாற்றியது. T-Rex-க்கான ஃபாசில்களை முதலில் 1902 ஆண்டு அமெரிக்காவில் பார்னம் பிரவுன் என்பவர் கண்டுபிடித்தார். இதற்கு பிறகு பல்வேறு பகுதிகளில் இதன் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சூ என்பது உலகிலேயே மிகப்பெரிய மற்றும் மிக முழுமையான T-Rex எச்சமாகும். ஸ்காட்டி மிகவும் கனமான T-Rex எச்சமாகும். T-Rex பல திரைப்படங்கள், வீடியோ கேம்கள் மற்றும் புத்தகங்களில் முக்கிய கதாபாத்திரமாக உள்ளது. ஜூராசிக் பார்க் 1993 படத்தில் T-Rex மிக பிரபலமானது. மெகலோடான் என்பது பழங்காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய மற்றும் பயங்கரமான கடல் சுறா ஆகும். இது 3 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் கடல்களில் பேரரசராக இருந்தது. மெகாலோடனின் நீளம் 50 to 60 அடி வரை இருந்ததாக கணிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பஸ் அல்லது 2 கார் நீளத்திற்கு சமமானது. மெகலோடான் கடித்தால் சக்தி 40,000 பவுண்ட் வரை இருந்தது. இது T-Rex விட 5 மடங்கு அதிகமானது. இது வெள்ளை சுறாக்களை, திமிங்கலங்களை, பெரிய கடல் உயிரிகளை வேட்டையாடியது. அதன் பெரிய பல் 7 இன்ச் அளவிற்கு இருந்தது. இதன் வாய் முழுவதும் 276 குன்னுக்கு அதிகமான பற்கள் இருந்தன. பல அடுக்குகளில் அமைந்திருந்ததால் பழைய பல் எளிதில் மாறிவிடும். மெகாலோடான் ஒரு ஹைட்ரோடினாமிக் பாடி ஸ்ட்ரக்சர் உடையது. இது வேகமாக நீந்த உதவியது. இதன் உடல் வெள்ளை சுறாவை போன்றதாய் இருந்திருக்கலாம், ஆனால் மிகப்பெரியதாக. மெகாலோடன் இன் முன் மற்றும் பின் துடுப்புகள் மிகப்பெரியது. இது நீந்தும் போது எளிதாக இயக்கப்பட உதவியது. அதன் வாலினால் அதிக வேகத்தில் மிதக்க முடிந்தது. மெகாலோடன் வெப்பமான மற்றும் ஆழமான கடல்களில் வாழ்ந்தது. இது ஆண்டார்டிகாவை தவிர ஒட்டுமொத்த உலக கடல்களிலும் வாழ்ந்து நம்ப முடியாத வேகத்தில் நீந்தியது. மெகலோடான் இன் தலை அகலமாக இருந்தது. பெரிய சென்சரி ஆர்கன் சூழலுக்கு ஏற்றாற்போல் இருந்தது. காலநிலை மாற்றம் மற்றும் பெரிய திமிங்கலங்கள் அதிகரித்ததால் உணவின்மையால் மெகலோடான் அழிந்ததாக கூறப்படுகிறது. சிலர் இன்று கூட
மெகலோடான் கடல்களின் ஆழத்தில் வாழ்ந்திருக்கலாம் என்று நம்புகின்றனர், ஆனால் இதுவரை அதற்கான அறிவியல் ஆதாரம் இல்லை. உதாஹ்ராப்டர் மிகப்பெரிய மற்றும் ஆபத்தான ராப்டர். உதாஹ்ராப்டர் என்பது தாக்குதலில் திறமையான மற்றும் மிகவும் வேகமான மாமிசுன்னி டைனோசர் ஆகும். இது அமெரிக்காவின் யூட்டா பகுதியில் சுமார் 12 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தது. வெலோசிராப்டர் விட 2 மடங்கு பெரியது மற்றும் மிகவும் ஆபத்தான வேட்டைக்காரனாக இருந்தது. யூட்டா ராப்டர் என்பது ராப்டர் குடும்பத்தில் மிகப்பெரியது. அதன் நீளம் 20 அடி வரை இருந்தது, உயரம் 5.5 அடி வரை இருந்தது. இதன் எடை 500 கிலோ வரை இருந்திருக்கலாம் என கணிக்கப்படுகிறது. யூட்டா ராப்டர் ஒரு மிக வேகமான ரன்னர். இது தாக்கும் போது 40 முதல் 50 கிலோமீட்டர் பேருக்கு மணிக்கு வேகத்தில் ஓட முடியும். இதன் கால்களில் 9 to 12 இன்ச் நீளமான வளையத்துடன் கூடிய கூர்மையான நகம் இருந்தது. இது ஒரே அடியில் பெரிய இரைகளை கிழித்து சாப்பிடலாம். யூட்டா ராப்டார் இன் வாயில் 75 to 80 கூர்மையான பற்கள் இருந்தன. இது இரையை பறித்து கிழிக்க மிகவும் பயங்கரமாக இருந்தது. யூட்டா ராப்டர் ஒரு அறிவார்ந்த வேட்டையாடுபவர். இது குழுக்களாக வேட்டையாடியது, இதனால் பெரிய இரைகளை கூட வீழ்த்த முடிந்தது. யூட்டா ராப்டர் ஃபாதர் பிரண்ட் மேல் ஜுராசிக் காலகட்டத்தில் வாழ்ந்தது. இது அமெரிக்காவின் யூட்டா பகுதியில் வாழ்ந்ததால் உட்டாராப்டர் என பெயரிடப்பட்டது. லியோப்ளூரோடான் என்பது மெசோசோயிக் காலத்தின் மிகவும் பயங்கரமான கடல் ராட்சசங்களில் ஒன்றாகும். இது பூமியில் வாழ்ந்த மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த பிளியோசோர்கள் வகையை சேர்ந்தது. லியோப்ளூரோடான் இன் நீளம் 20 முதல் 23 அடி வரை இருந்தது, ஆனால் சில விஞ்ஞானிகள் இதை 30 முதல் 40 அடி வரையிலும் இருந்திருக்கலாம் என்று கருதுகின்றனர். இதன் எடை 1 முதல் 2 டன் வரை இருந்திருக்கலாம் என கூறுகின்றனர். லியோப்ளூரோடான் ஒரு உச்ச மாமிச உண்ணியாக இருந்தது. இது வேகமாக நீந்தக்கூடியது மற்றும் அதிரடியாக வேட்டையாடும். இதன் வாயில் இருந்த கூர்மையான பற்கள் இரையை உடைத்துக் கொள்ள உதவின. லியோப்ளூரோடான் இன் கடித்தல் சக்தி 33,000 பவுண்டு சக்தி வரை இருந்திருக்கலாம் எனவும், இது டீரெக்ஸுக்கும் மிகவும் எதிர்த்து போகும் அளவிற்கு வலுவாக இருந்தது. அதன் பல் 3 முதல் 4 இன்ச் நீளமாக இருந்தது. லியோப்ளூரோடான் ஜுராசிக் காலத்தில் 160 முதல் 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தது. இது ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க கடல்களில் வாழ்ந்தது. அதிகமாக பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி பகுதிகளில் அதன் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதன் முன்புறம் நீளமான மூக்கு மற்றும் கூர்மையான பற்கள் இரையை துளைக்க உதவியது. லியோப்ளூரோடான் ஒரு ஹைட்ரோடைனமிக் பாடி கொண்டது, அதனால் இது மிக வேகமாக நீந்த முடிந்தது. இதன் 4 சக்தி வாய்ந்த துடுப்புகள் அதனை தண்ணீரில் மென்மையாக ஆனால் வேகமாக நகர்த்த உதவின. இது ஒரு பதுங்கி இருந்து வேட்டையாடும் விலங்கு. லியோப்ளூரோடான் இன் மூக்கு மிகவும் உணர்வு பூர்வமானது. இது நீரில் உணவின் மனத்தை உணர முடியும். இது தன் சூழலுக்கு ஏற்ப வேட்டையாடும் முறையை மாற்றும் திறன் கொண்டிருந்திருக்கலாம். ஸ்பினோசரஸ் என்பது பூமியில் வாழ்ந்த மிகப்பெரிய மாமிச உண்ணி டைனோசர் ஆகும். இது டீரெக்ஸ் மற்றும் ஜிகானோடோசரஸ் விட பெரியதாக இருந்தது. மிகப்பெரிய முதுகுப்பட்டை மற்றும் நீரில் வேட்டையாடும் திறன் கொண்ட ஒரு அதிவிரைவான வேட்டைக்காரன். ஸ்பினோசரஸ் என்பது பழமையான உலகில் வாழ்ந்த மிகப்பெரிய சீருண்ணி டைனோசர். இதன் நீளம் 50 முதல் 60 அடி வரை இருந்தது, உயரம் 20 அடி வரை இருந்தது. இதன் எடை 7 முதல் 10 டன் வரை இருந்திருக்கலாம். ஸ்பினோசாரஸுடைய மிக முக்கியமான தன்மை அதன் முதுகில் உள்ள பெரிய எலும்பு அமைப்பாகும். இதன் உயரம் 6.5 அடி வரை இருந்தது. இதனால் உயிரினங்களுடன் தொடர்பு கொள்ள, வெப்பத்தை கட்டுப்படுத்த மற்றும் வெறித்தனமான தோற்றம் உருவாக்க உதவியது. ஸ்பினோசாரஸ் நீரில் வாழும் முதல் பெரிய டைனோசர் ஆகும். இது மீன்களை, சிறிய கடல் உயிரினங்களை மற்றும் நிலத்தில் உள்ள பிற டைனோசர்களை வேட்டையாடியது. இதன் நீச்சல் ஸ்விம்மிங் திறன் அதிவேகமாக இருந்தது. அதன் வாயில் நீளமான மூக்கு இருப்பதால் இது நீரில் எளிதாக இரையை பிடிக்க முடிந்தது. ஸ்பினோசாரஸ் இன் வாயில் 64 முதல் 70 கூர்மையான பற்கள் இருந்தன. இது மீன்களை பிடிக்க சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட நீண்ட கூர்மையான பற்கள் கொண்டிருந்தது. ஸ்பினோசாரஸ் கிரேட்டேஷியஸ் பீரியட் 112 முதல் 93 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தது. இது ஆப்பிரிக்காவின் நைல் ஆற்று பகுதியில் வாழ்ந்தது. இதன் எச்சங்கள் முதன்மையாக எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சுபினோசரஸ் முழுவதுமாக நீரில் வாழ்ந்த ஒரே பெரிய டைனோசர்.
இதன் வாலும் நீளமானது, 4 கால்களும் நீந்த உதவக்கூடியவையாக இருந்தன. ஸ்பினோசாரஸ் ஒரு நீர் மற்றும் நிலத்தின் இரட்டை வேட்டைக்கார உயிரினம். இது மீன்கள், பெரிய முதலைகள் மற்றும் சிறிய டைனோசர்கள் மேல் தாக்குதல் நடத்தியது. இது ஒரே நேரத்தில் நீரிலும் நிலத்திலும் வேட்டையாடக்கூடியது. ஸ்பினோசாரஸ் வேட்டையாடும் திறனில் மிகவும் திறமையானது. இது தனியாகவே வேட்டையாடி இருக்கலாம் எனவும் நீரில் சுறாவை போல இரையை பின்தொடர்ந்து தாக்கியது. சரி, நீங்க சொல்லுங்க, இந்த உயிரினங்கள் இப்ப நம்ம இருக்கிற காலகட்டத்தில் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் விடை பெறுவது